ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த சிஸ்டத்தில் மேக்ரோ ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ரைட் ஏரோ, இந்த இடத்துல மேக்ரோன்னு இருக்குது இல்லைங்களா, மேக்ரோ ப்ரெஸ் பண்ணுங்கள். அது எடுத்தோன்னா 100ல் தான் காமிக்கும். நம்ம 1ன்னு கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம். இந்த 1லேருந்து 33 வரைக்கும் பார்த்திங்கன்னா லோக்கல் வேரியபிளு. அடுத்து பார்த்திங்கன்னா 100லேருந்து 199 வரைக்கும் பார்த்திங்கன்னா காமன் வேரியபிளு சர்ச் பண்ணிக்கலாம். இந்த 199 வரைக்கும் காமன் வேரியபிளு. அடுத்து வந்து 500 சர்ச் பண்ணிக்கலாம். இந்த 500லேருந்து 999 வரைக்கும் பார்த்திங்கன்னா பெர்மனண்ட் காமன் வேரியபிளு. இதுக்கான ஃபுல் டீட்டெயிலு அடுத்த இதில் பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து மிஷினில் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த லோக்கல் வேரியபிள், காமன் வேரியபிள், பெர்மனண்ட் காமன் வேரியபிள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஆஸ் 1லேருந்து ஆஸ் 33 வரைக்கும் லோக்கல் வேரியபிள், ஆஸ் 100லேருந்து 199 வரைக்கும் காமன் வேரியபிள், ஆஸ் 500லேருந்து ஆஸ் 99 வரைக்கும் பார்த்திங்கன்னா பெர்மனண்ட் காமன் வேரியபிள். இந்த ஆஸ் 1000 ப்ளஸ் 1000க்கு மேலே உள்ள வேரியபிள் எல்லாமே சிஸ்டம் வேரியபிள். இந்த சிஸ்டம் வேரியபிள் பார்த்திங்கன்னா நம்ம மிஷினோட மாடலுக்கு தகுந்த மாதிரி மாறும். அதாவது ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாதிரி சிஸ்டம் வேரியபிளும் மாறுபடும். அதை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லோக்கல் வேரியபிள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்துடலாம். The variable will be deleted after machine reset and M30 process. அதாவது நீங்கள் மெஷினை ரீசெட் பட்டன் அழுத்தினாலோ அல்லது ப்ரோக்ராமோட M30 ரீட் ஆச்சுனாலோ அந்த வேரியபிள் வந்து டெலீட் ஆகிடும். அதாவது நம்ம ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருப்போம் இல்லைங்களா. இப்போ ஆஸ் 1 ஈக்குவல் டு 5, ஆஸ் 2 ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துருப்போம் இல்லைங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணதும் இந்த வேரியபிளில் போய் 5, ஆஸ் 2ல் 10ன்னு போய் இன்புட் ஆகும். அதே வந்து M30 ப்ரோக்ராம் முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே டெலீட் ஆகிடும். அல்லது நீங்கள் இடையிலே நீங்கள் நிறுத்திட்டு ரீசெட் கொடுத்தீங்கனாலும் அந்த வேரியபிளை வந்து டெலீட் ஆகிடும். சேம் அதே தான் ஆஸ் 100க்கும் ஆஸ் 99 வரைக்கும் பார்த்திங்கன்னா இதே சேம் ப்ராசஸ் தான் நடக்கும். ஆனால் வந்து பெர்மனண்ட் காமன் வேரியபிளை பொறுத்த வரைக்கும் மாறாது. இப்போ ஆஸ் 500 1ல் வந்து இந்த மாதிரி 5, 10 அப்படின்னு கொடுத்து செட் பண்ணிங்கன்னா அது நீங்கள் மெஷின் ரீசெட் பண்ணாலும் சரி அல்லது M30 ப்ரோக்ராம் எண்ட் ஆனாலும் சரி அது வந்து டெலீட் ஆகாது. ஆனால் நீங்கள் இதுவே வேறு ஒரு ப்ரோக்ராமில், அதாவது இப்போது ப்ரோக்ராம் நம்பர் 5ல் போய்ட்டு இதே மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே 5ஆம் நம்பர் ப்ரோக்ராம் வந்து இது 10, இது 20 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்போ வந்து அந்த வேரியபிள் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ப்ளஸ் நம்ம மேனுவலாகவும் அதை 0வும் பண்ணிக்கலாம். எல்லா வேரியபிளும் பார்த்திங்கன்னா 0வும் பண்ணிக்கலாம். நம்ம என்ன வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். மேனுவலாகவும் இன்புட் பண்ணலாம். அப்புறம் மெயினாக இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஆஸ் 1லேருந்து ஆஸ் 999 வரைக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு கால்குலேஷனோ அல்லது ஏதோ ஒரு கால்குலேஷன் எதை கொடுத்தீங்கனாலும் ஒரே ப்ராசஸ் தான் நடக்கும். நீங்கள் ஆஸ் 1ல் ஈக்குவல் டு 5 - 2ன்னு கொடுத்தீங்கனாலும் அங்கே வேரியபிளில் நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது 3 கிடைக்கும். அதே வந்து ஆஸ் 99லேயும் சேம் இதே தான். நீங்கள் வந்து எந்த வேரியபிளில் என்ன கால்குலேஷன் யூஸ் பண்ணாலும் எல்லா வேரியபிள்லேயும் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். ஓகேங்களா. ஆனால் வந்து நம்ம எல்லாத்துக்கும் அப்படி யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம வந்து இந்த லோக்கல் வேரியபிள்னால் எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம், காமன் வேரியபிள்னால் எதுக்கு யூஸ் பண்ணலாம், பெர்மனண்ட் காமன் வேரியபிள் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். அது நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.
இந்த லோக்கல் வேரியபிள்னால் G65க்கு எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.